ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் சாதியவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மக்களுக்கான கூட்டணி, அது தொடர வேண்டும் என்று அங்கீகாரம் வழங்கிய ஒரு தீர்ப்பாகத்தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மக்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். வாக்குகளை விலைக்கு வாங்கிவிட்டார்கள் என்று பலரும் விமர்சனம் செய்கிறார்கள். அப்படி வாக்குகளுக்காக பணம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் 40,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை இரட்டை இலைக்கு மக்கள் அதையெல்லாம் தாண்டி அளித்திருக்கிறார்கள். திமுக மீது விமர்சனம் இருக்கிறது. பணம் கொடுத்தாலும் நாங்கள் இரட்டை இலைக்கு போடுவோம் என்று மக்கள் முடிவெடுக்கிறார்கள். அதை போல நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். பணம் கொடுத்தாலும் நாங்கள் இந்த கட்சிக்கு வாக்களிப்போம் என்று. பணம் வாங்கி கொண்டவர்கள், திமுக வேட்பாளருக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை வாங்கி கொண்டவர்கள் திமுகவுக்கு எதிராக இரட்டை இலைக்கும் போடுகிறார்கள், நாம் தமிழர் சின்னத்திற்கும் போடுகிறார்கள் என்பது அந்த மக்களுடைய உறுதியை காட்டுகிறது. அப்படித்தான் பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் திமுகவுக்கு வாக்களிப்போம் என்று அந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற உணர்வோடு தான் திமுக கூட்டணி வேட்பாளர், காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களுக்கு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இதை திமுகவை விமர்சிக்கிறோம் அல்லது காங்கிரஸை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரால் வாக்களித்த மக்களை அவமதிக்கக்கூடாது. அவர்கள் எல்லாம் பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போட்டவர்கள் என்று மக்களை கொச்சைப்படுத்தக்கூடாது. தேர்தல் என்றால் எல்லா தேர்தல்களையும் இருப்பதை போன்ற மீறல்கள், வரம்பு மீறல்கள், சட்ட மீறல்கள் இந்த தேர்தலிலும் இருந்தது என்கிற விமர்சனத்தை நான் புறந்தள்ளவில்லை. ஆனாலும் கூட திமுக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று மக்கள் உறுதியாக முடிவெடுத்துதான் இந்த வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். எப்படி இரட்டை இலைக்கு என்ன பொருளை கொடுத்தாலும் இரட்டை இலைக்கு போடுவோம் என்று மக்களிடத்தில் ஒரு உறுதி இருந்ததோ, அதை போல கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் திமுகவுக்கு போட வேண்டும், திமுக கூட்டணிக்கு போட வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்துதான் மக்கள் போட்டிருக்கிறார்களே தவிர திமுக கூட்டணிக்கு போட்டவர்கள் எல்லாம் ஏமாளிகள், பணத்தால் மயங்கிவிட்டார்கள், அவர்கள் விலை போய்விட்டார்கள், இரட்டை இலைக்கு போட்டவர்களும் நாம் தமிழருக்கும் போட்டவர்களும் பணமே வாங்காமல் போட்டுவிட்டார்கள் என்று பொருள் அல்ல. ஆக மக்கள் உறுதியாக நின்றுதான் திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனவே ஜனநாயகம் வென்றது. இந்த பீகார் சட்டமன்றத்திலே இது குறித்து விவாதம் நடந்திருக்கிறது. நாம் தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், தமிழர்களுக்கான வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும், தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் முதலீடுகள் என்கிற பெயரால் வட இந்தியர்கள் எவ்வளவு பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒப்பந்த பணிகளை அவர்கள் தான் எடுத்து செய்கிறார்கள். பெரிய பெரிய மால்களை கட்டுகிறார்கள், வணிக வளாகங்களை, மிகப்பெரிய அளவில் துறைமுகம் போன்ற பெரும் ஒப்பந்த பணிகளை எடுக்கிறார்கள், கட்டிடங்களை கட்டுகிறார்கள், சாலைகளை போடுகிறார்கள். வட இந்தியர்களின் ஆக்கிரமிப்பு இப்படி முதலீட்டு வடிவத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது. அதை எதிர்ப்பதற்கு பதிலாக கூலி வேலைக்கு வரக்கூடிய தொழிலாளர்களை அடித்து விரட்டுவோம் என்று சொல்லுவது என்பது உண்மையான தமிழர் நலனாக இருக்க முடியாது. உழைக்கிற மக்களுக்கு இடையிலே முரண்பாட்டை உருவாக்குவது, மோதலை உருவாக்குவது சரியல்ல. வேலைவாய்ப்பின்மையால் தான் வட இந்திய மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் கூலி வேலை செய்வதற்காக தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்றால் அந்த வேலைவாய்ப்பின்மைக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் நரேந்திர மோடி, இந்திய பிரதமர். எனவே வட இந்திய மாநில தொழிலாளர்களுக்கு எதிராக போராடுவதை விட நரேந்திர மோடிக்கு எதிராக போராடுவதுதான் சரியானதாக இருக்கும்.